அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ரமலான் பிறை 19. இந்த நாளில்தான் அலி இப்னு அபி தாலிப் அவர்களை ஒரு பாவி தாக்கிய நாள். இப்னு முல்ஜிம் என்ற மாபெரும் பாவி ஹஜரத் அலியுன் கர்மல்லாஹு வஜஹா அவர்களை ஷஹீதாக்குவதற்காக விஷம் தோய்த கத்தியின் மூலமாக அவர்களை தாக்கிய நாள். இன்று அவர்கள் இறந்தது ரமலான் பிறை 21. ஹஜரத் அலியுன் கர்மல்லாஹு ஜஹா அவர்கள் இறந்திருக்கிறார்கள். ரமலான் பிறை 19 தங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் அமல் வாழ்நாள் முழுக்க இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு அமலை, அற்புதமான அமலை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். மிக கவனமாக இந்த வீடியோவை தாங்க பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த அமல் காபாவினுடைய திரையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். இந்த அமலை செய்யக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. அது ஒரு சக்தி வாய்ந்த கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். இந்த வார்த்தை மிக மிக அற்புதமான வார்த்தை. இது சையதா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாரேனும் அவர்களிடத்தில் குடும்ப பிரச்சனைக்காக வந்தால், அவர்களிடத்திடத்தில் குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்காக, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனைவியினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கணவனுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மன உளைச்சல்கள் தரக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஹஜரத் சையதா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த வார்த்தைகளை, இந்த கலிமாக்களை தான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஓதி வந்துள்ளார்கள். மற்றவர்களுக்கும் இதனைதான் சொல்லி அனுப்புவார்களாம். அவ்வளவு அற்புதமான அமல் இது. அல் ஹசன் என்ற கிதாபில் இந்த கலிமாத்துக்களினுடைய எண்ணிலடங்கா பயன்களை குறிப்பிடுகிறார்கள். ஹதரத் அஞ்சஷா கஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கலிமாத்துக்களினுடைய 2ஆம் பகுதியை தனித்தனியாக கூறப்படுமேயானால் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அவங்க வாழ்க்கையில் இதை ஓதி இதை செய்ய ஒரு எளிய முறை இருக்கிறது. உங்கள் மனதில் இந்த கலிமாவை அரபியில் எழுதுகிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனை இருக்கும் விஷயத்தின் மீது ஒரு முத்திரை போடும் போல இந்த கலிமாவை சிந்தனையில் எழுதுங்கள். பிறகு மனதில் சொல்லுங்கள், யா அல்லாஹ், இந்த பிரச்சனையை தீர்க்க என்னால் முடியவில்லை, நீ உன் அருளால் தீர்வு கொடு. இதை காலை 3 தடவை, மமாலை 3 தடவை செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தங்களுடைய வாழ்க்கையில் இலகுவையும் பரக்கத்தையும் கொடுப்பான். அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் ரமலானின் நன்மைகளை வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.